ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சவுண்ட் பார் பார்த்தீங்கன்னா ரிவ்யூக்கு வந்திருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா 3 டாட்டோட சவுண்ட் பார் தான். ஸோ தமர் சவுண்ட் பார் அப்படிங்கிற இந்த வகையான சவுண்ட் பாரை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே நமக்கு தெரியக்கூடியது பார்த்தீங்கன்னா 2 வகையான கேபிள்ஸ் தான். ஒன்று பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் கேபிள்னு சொல்லுவாங்க. இது பயங்கரமான யூசேஜுங்க. இதை பற்றி வீடியோக்குள்ள நான் சொல்கிறேன். தென் பார்த்தீங்கன்னா நமக்கான சார்ஜ் பண்ணுற சார்ஜிங் கேபிள். ஆப்வியஸ்லி இது ஒரு சார்ஜபிள் அண்ட் ரீசார்ஜபிள் ஆப்ஷன் உள்ள ஒரு வகையான சவுண்ட் பார் தான். தென் நமக்கான சவுண்ட் பார். ஸோ உள்ள பார்த்தீங்க அப்படின்னா வாவ் சூப்பராக இருக்கு, ரொம்பவே சூப்பராக இருக்கு. அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கான வாரண்டி கேரண்டி கார்டு வச்சிருக்காங்க. ஸோ அது நிறைய வீடியோக்குள்ள சொன்னனால இப்போதைக்கு நான் அதை டேக் டவுன் பண்ணுறதா இல்லை. என்னோட கண்ணு முழுசாக பார்த்தீங்கன்னா இந்த சவுண்ட் பார்க்குள்ளே தான் இருக்குது. ஸோ பேக் சைட் பார்த்தீங்கன்னா இது ஆன் ஆஃப் பண்ணுற போர்ட்டல் அண்ட் ஆக்ஸ் போர்ட்டல் அண்ட் யூஎஸ்பி ஆட் பண்ணிக்கிறதுக்கானது அண்ட் மைக்ரோ ஸ்லாட் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கான கேபிளுக்கான ஸ்லாட். டாப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ ஆன் பண்ணுவோம். Welcome to 3 Dot. Design on thought. சவுண்ட் கேட்டிங்கல்ல, இப்போ ரேப்பரை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இந்த ரேப்பரை எக்ஸ்க்ளூசிவாக ஓப்பன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட்ஸாக வந்து மேக் பண்ணியிருந்தோம். ஸோ முடிஞ்சால் அதையும் பாருங்கள். இதை விட அந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ரியலிஸ்டிக்கான சவுண்ட்ஸை பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணும்போது எடுக்கிறது நம்ம கொஞ்சம் நியூவாக பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரேப்பர் ஓப்பன் பண்ணே பார்த்தீங்கன்னா இதை வந்து மோட் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. எஃப்எம் மோட் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது எஃப்எம் மோட்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா சேனல்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி லாங் ப்ரெஸ்லாம் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஒன் சிங்கிள் ப்ரெஸ்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேனல்ஸ் வந்து ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். நியர்பையாக இருக்கக்கூடிய எஃப்எம் ரேடியோ ஸ்டேஷன்ஸ் எல்லாமே ஈஸியாக பார்த்தீங்கன்னா பிக் பண்ணுது. ரொம்பவே அதுவும் அக்யூரேட்டாக இருக்குது. இதுக்கு நீங்கள் ஆண்டனாவோ முக்கியமான விஷயங்களோ வகைரா எதுவுமே எடுத்து போக தேவையில்லை. இதுக்குள்ளே இன்பில்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்ல விஷயம் தான். முக்கியமான விஷயம், இது ஒரு 20 வாட்ஸ் பவர்ஃபுல்லான சவுண்ட் ஸ்பீக்கர். இதில் பார்த்தீங்கன்னா 8 ஹவர்ஸ்க்கான பிளேயிங் டைம் இருக்கு. இன்பில்ட்டான RGB லைட்டிங்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டுவல் சைட் போர்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இது சாங்ஸ் வந்து பிளே பண்ணும்போது பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் ப்ளூடூத் எனேபிள் பண்ணுறீங்க, பேர் பண்ணுறீங்க, உங்கள் சாங்ஸ் அழகாக வந்து லிசன் பண்ணலாம். முடிஞ்ச இப்போ ஒரு சாங் தான் போட ட்ரை பண்ணுறேன். காப்பிரைட் வரக்கூடாதுங்கிறதுக்காக காப்பிரைட் ஃப்ரீ சாங்ஸ் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இந்த சேனல் நல்லா தான் இருக்கும். ஸோ சாங் கேட்டிருப்பீங்க, எப்படி இருக்குது சாங்? அவங்க போடுறது நல்லா இருக்கும். ஆனால் அதோட சவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பார் மூலிமா வரும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். டபுள் சைடு இருக்க அந்த RGB லைட்டிங் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாங்க்கும் ஒவ்வொரு கலர் வந்து எமிட்டேட் பண்ணுது. கூடவே பார்த்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன் பாப்கான ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே சூப்பராக இருக்குது. கூடவே நீங்கள் ப்ளூடூத்தில் எனேபிள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பாட்டிஃபையோ இல்லை யூடியூப் மியூசிக்கோ கேட்குறீங்க அப்படின்னா இங்கேருந்தே சாங்ஸ் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் இன்பில்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெட் லைட் வந்து இண்டிகேட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளூ லைட் இண்டிகேஷன் இதில் இல்லை. ஜஸ்ட் சார்ஜ் பண்ணும்போது கரெக்டாக உங்களுக்கு ரெட் லைட் வந்து இண்டிகேட் ஆகுது. அதே நேரங்களில் பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் பண்ணும்போதும் அதே விஷயங்கள் தான். இந்த சவுண்ட் பாரில் ஆக்ஸ் கேபிளுக்கான ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னா இல்லையா. ஸோ இந்த ஆக்ஸ் கேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டான ஹெட்ஃபோன் ஜாக் இருந்தாலும் போதுமானது. அப்படி இல்லை நான் ப்ரீமியம் தான் யூஸ் பண்ணுறேன்னா உங்கள் பிரச்சனை தான். ஆனால் இருந்தால் இதை நீங்கள் ப்ளூடூத் மூலியமாகவும் கனெக்ட் பண்ணிக்கலாம், இந்த ஆக்ஸ் கேபிள் மூலியமாகவும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஹெட்ஃபோன் ஜாக்ல வந்து இன்செர்ட் பண்ணால் போதுமானது. இதுவே உங்கள் டிவிக்கும் வந்து பொருந்தும். உங்கள் டிவிலையும் பார்த்தீங்கன்னா இந்த வகையான ஆக்ஸ் கேபிளுக்கான ஆப்ஷன், ஹெட்ஃபோன் ஜாக்கான ஆப்ஷன் இருந்துச்சுன்னா ஈஸியாக ப்ளூடூத்தே இல்லாமல் சாங்ஸ் கேட்க முடியும். இந்த கேபிளோட அட்வான்டேஜே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிவைஸ்லையும் பார்த்தீங்கன்னா மாறி மாறி செயல்படும். அதாவது ஒரு டிவைஸ்க்கு இவ்வளோ தான் சவுண்டை கொடுக்கணும், ஒரு டிவைஸுக்கு இதை தாண்டியும் சவுண்ட் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த கேபிள்ஸே பார்த்தீங்கன்னா வழிமுறையை கொடுக்கும். இது மூலியமா நீங்கள் இன்னொரு சவுண்ட் பாரே வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் 2 சவுண்ட் பாரையும் ஒரே இதில் அட்டாச் பண்ணிக்க முடியும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ப்ளூடூத் டிவைஸ் இருந்தால் போதுமானது, ஒரு வகையான மொபைல் இருந்தால் போதுமானது. ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா
வெறும் இந்த ஹெட்ஃபோன் ஜாக்குள்ளே இருக்குங்க. ஆனா இத ரிமூவ் பண்ணா தான் நாங்க வந்து பிரீமியமா பார்த்தீங்கன்னா, இயர்பட்ஸ குடுக்க முடியும்னு சில பிராண்ட் சொன்னனால, எல்லா மொபைல்லேருந்தும் இத ரிமூவ் பண்ணிட்டாங்க. இதோட நல்ல விஷயங்கள் பல பேருக்கும் தெரியல அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா, இது யார் யாரெல்லாம் வாங்கலாம்? நீங்க வந்து ஒரு டிவி வச்சிருக்கீங்க, ஒரு வகையான ஸ்மார்ட் ஃபோன் ரன் பண்றீங்க, ஒரு டேப்லெட் வச்சிருக்கீங்க, அழகா வந்து சாங்ஸ் கேட்கணும். ரொம்ப அழகா பார்த்தீங்கன்னா, ஒரு வகையான டிஜிட்டலான சவுண்ட்ஸ வந்து நீங்க எமுலேட் பண்ணணும். பிளஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோம் தியேட்டர் ஃபீல எனக்கு கொண்டு வரணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, தாராளமா இந்த வகையான 3 டாட்டோட சவுண்ட் பார தாராளமா யூஸ் பண்ணலாம். இதிலேயே பார்த்தீங்கன்னா, இதோட அட்வான்ஸ் சவுண்ட் ஸ்பீக்கர் ஒண்ணு இருக்கு. முடிஞ்சா நான் பிராண்ட்ட கேட்டு பார்க்குறேன். அவங்க எனக்கு குடுத்தா கண்டிப்பா அதோட வீடியோ மேக் பண்றேன். இத பை பண்றதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுத்துருக்கேன். கூடவே அவங்களோட அஃபிஷியலான வெப்சைட்லயும் நீங்க வந்து பை பண்ணிக்க முடியும். கூடவே ப்ராடக்ட்டோட டாக்ஸ் செக்ஷன்லயும் வந்து குடுத்துருக்கேன். அங்கேயுமே நீங்க ஈஸியா பார்த்தீங்கன்னா, இந்த வகையான சவுண்ட் பார பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வொர்த்தபிள் ப்ராடக்ட் ட்ரை பண்ணி பாருங்க.